அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். 1968 வருஷத்தில் காஞ்சி மகாபிரிவா ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட ஆந்திர பிரதேசத்தில் யாத்திரையில் இருக்கிறத பார்த்துட்டு வரோம். அதில் இந்த 68ஆம் வருஷம் மார்ச் மாதம் 16ஆம் தேதி பத்ராஜலம் அப்படிங்கிற இடத்துல ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த பத்ராஜலம் கும்பாபிஷேகம் ரொம்ப விமரிசையா பெரியவா புதுப்பெரிவா அதேமாரி வானமாமலை ஜீயர், திருதண்டி ஸ்ரீமன் நாராயண ஜீயர் முதலான வைஷ்ணவாச்சாரிகள்லாம் கலந்து கொள்ள எல்லாரோட தலைமையிலையும் ரொம்ப விமரிசையா நடந்தது இந்த கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னால ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது. அதை கொஞ்சம் பார்க்கலாம். இந்த கோவில் திருப்பணியெல்லாம் பண்ணினது கணபதி ஸ்தபதி, எஸ்.எம். கணபதி ஸ்தபதிங்கிற பெரிய ஸ்தபதி. இவர் எப்படி இந்த கைங்கரியத்துக்கு வந்தார், இந்த பத்ராஜலம் கோவில் திருப்பணி இவர் கைக்கு எப்படி வந்தது, அதுல என்னென்ன சில முக்கியமான நிகழ்ச்சிகள் சுவாரஸ்யமா நடந்தது அப்படிங்கறத தான் நாம பார்க்க போறோம். அப்போ அந்த ஆந்திரா அரசாங்கத்துல அறநிலையத்துறை அமைச்சரா இருந்தார் சந்திரமௌலி அப்படிங்கிற ஒரு மந்திரி. இந்த சந்திரமௌலி அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அந்த பக்தவத்சலம் அவரோட நெருங்கிய நண்பர். இந்த சந்திரமௌலி பத்ராஜலத்துல ஒரு பெரிய கல்யாண மண்டபம் கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஏன்னா இந்த ஸ்ரீராமநவமி உற்சவம் பத்ராஜலத்துல ரொம்ப விமரிசையா நடக்கும், லட்சக்கணக்கான ஜனங்கள் வருவா. அதுல சீதா கல்யாணம் ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதே ஜனங்களோட வசதி இல்லக்கெல்லாம் உத்தேசிச்சு அங்க ஒரு பெரிய கல்யாண மண்டபம் இருந்ததுன்னா அந்த கல்யாண மண்டபத்துல சுவாமிய ராமர் சீதையெல்லாம் எடுத்துன்னு போய் திருக்கல்யாண உற்சவம் எல்லாம் பண்ணா சௌரியமா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய கல்யாண மண்டபம் கட்டணும், அது ரொம்ப அழகா இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த சந்திரமௌலி அவர்கள் ஆசைப்பட்டு யாரை விட்டு பண்ண சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறதே ஜி.சி. பாலசுப்ரமணியர் அப்படிங்கிற ஒரு பக்தர், கணபதி ஸ்தபதிக்கு ரொம்ப நெருங்கின நண்பர். ஆந்திரா அரசாங்கத்துல இன்னும் பல இடங்கள்ல, திருப்பதியில முதலான இடங்கள்லாம் இந்த கணபதி ஸ்தபதி பல காரியங்கள் செய்யறதுக்கு இந்த பாலசுப்ரமணியர் ரொம்ப முக்கியமா காரணமா இருந்திருக்கு. இந்த பாலசுப்ரமணியர் சந்திரமௌலி அப்படிங்கிற இந்த மந்திரிட்ட கணபதி ஸ்தபதி அறிமுகப்படுத்தி வச்சு இவர் ரொம்ப நன்னா பண்ணுவர், இவரை பண்ண சொல்லலாம் அப்படின்னு. உடனே இந்த கல்யாண மண்டப வேலை கணபதி ஸ்தபதிக்கு வந்தது. அப்படி கணபதி ஸ்தபதி பெரிய பிளான் போட்டு பிரமாதமா அதை கட்டுறார். பல அமைப்புல அது இருந்தது. அதுல சித்திரகூடம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அந்த சித்திரகூட மண்டபத்துக்கு கருங்கல் வேணும், அநேகமா எல்லாமே கருங்கல் திருப்பணியாவே இங்க நடந்தது. இந்த கருங்கல் வேணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு சரியான கல்லு கிடைக்கல. அப்படி கல்லு கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு இந்த கணபதி ஸ்தபதிக்கு சொப்பனம் வந்தது, கல்லு கிடைச்சுட்டாப்பல. ஆனா இந்த கனவு நினைவாச்சு. உடனே மறுநாளைக்கு இவரோட அசிஸ்டன்ட்ல ஒருத்தர் ஓடி வந்து கல்லு கிடைக்கிற இடம் கிடைச்சிடுத்து. இவ பல இடங்கள்ல கல்லை தேடி பார்த்தா சரியான அதுக்கு அமைப்பான கல்லு கிடைக்கல. அப்படி இருக்கிறதே தான் சொப்பனம் வர ஒருத்தர் ஓடி வந்து சொன்னார், இந்த பத்ராஜலத்துக்கிட்டே ஒரு இடத்துல ஒரு கல்லு இருக்கு, பார்த்துட்டு வந்தாச்சு, கல்லு கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னார். அது என்ன இடம் அப்படின்னா அந்த இடத்துக்கு பேர் பத்ராஜலத்திலேருந்து 25 கிலோமீட்டர். அதுக்கு பேர் பர்ணகசாலை அப்படின்னு பேரு. அந்த இடத்துக்கு பேர், இந்த கிராமத்துக்கு பேர் பர்ணகசாலை. அப்படின்னா இந்த இடத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, ராமாயணத்துல பாக்குறோம், வனவாசத்துல ராமரும் சீதை லக்ஷ்மணர் 3 பேரும் வனவாசங்கள்ல இருந்த சமயங்கள்ல பல இடங்கள்ல பர்ணசாலை போட்டுன்னு இருந்தா. அப்படி இருக்கிறதே தான் ஒரு இடத்துல இருக்கிறதே ராவணன் வந்து சீதைய மார்வேஷத்துல வந்து கவர்ந்துன்னு போனார் அப்படின்னு ராமாயணம் படிக்கிறோம். எந்த இடத்துல ராமாயணத்துல ராவணன் வந்து சீதையை எடுத்துன்னு போனானோ அந்த இடம் தான் இந்த பர்ணகசாலை அப்படிங்கிறது. அந்த பர்ணகசாலை பத்ராஜலத்திலிருந்து 25 கிலோமீட்டர் இருக்கு. அங்க மலையெல்லாம் இருக்கு, அங்க நல்ல கல்லெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல கணபதி ஸ்தபதி சந்தோஷமா அங்க போய் பார்க்க அதுக்கு வேண்டிய கல்லெல்லாம் கிடைச்சது. அப்புறம் இந்த மண்டப திருப்பணி நன்னா நடந்து பிரமாதமா ஆயிடுத்து. இந்த கல்யாண மண்டபம் பூர்த்தியாச்சு. அப்போ இந்த பத்ராஜலம் கோவில்ல இருக்கிற அந்த அர்ச்சகர்கள்லாம் என்ன பண்ணினா இந்த மந்திரிகிட்ட சொன்னா, இவ்வளவு பிரமாதமா கல்யாண மண்டபம் எல்லாம் கட்டி எல்லாம் திருப்பணி எல்லாம் பண்ணிருக்கு, ஆனா இந்த ராமர் கோவில் ரொம்ப பழசா இருக்கு, அதுவும் கர்ப்ப கிரகத்துக்குள்ள மழை பெஞ்சதுன்னா தண்ணி எல்லாம் ஒழுகிறது, எலி தொல்லையெல்லாம் ஜாஸ்தியா இருக்கு, ஒரு சாமானம் வைக்க முடியல, அதனால இதையும் ஒரு திருப்பணி பண்ணி
சிறப்பா இதுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு இந்த பூஜகர்கள்லாம் இந்த மந்திரிகிட்ட சொல்ல உடனே மந்திரி சந்தோஷமா கோவில் திருப்பணியும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி உடனே கணபதி ஸ்தபதிட்ட சொன்னார், அந்த வேலையை நீங்க தான் எடுத்துக்கணும், பண்ணணும், இந்த கோவிலை பழையபடி ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு. இந்த கோவிலோ பெரிய பரமபக்தரான ராமதாஸ் அப்படிங்கிற பக்தர் கட்டினது அப்படின்னு முன்னமே பார்த்தோம். பத்ராஜல ராமதாஸ் கட்டினது இந்த ராமர் கோவில். அதுக்கு முன்னாலேயே இருந்தது, அவரும் திருப்பணி பண்ணியிருந்தது. அந்த கோவிலை கட்டணும் அப்படின்னு பிளான் போடுங்க அப்படின்னா கணபதி ஸ்தபதி பிளான் போட்டார். அது 3 நிலையில உள்ள ஒரு விமானத்தோட கர்ப்ப கிரகம், அர்த்த மண்டபம், இந்த முன்னால முகமண்டபம் இதெல்லாம் வச்சு பிரமாதமா கட்டிடணும் அப்படின்னுட்டு. ஏன்னா முன்னால சின்ன கோவிலா இருந்தது. இதை முழுக்க கருங்கல் திருப்பணியாவே பண்ணிடணும் அப்படின்னு அவ தீர்மானம் பண்ணி இதுக்கு பிளான் எல்லாம் போட்டா. இப்படி பிளான் எல்லாம் போட்டு வேலையை ஆரம்பிக்கலாங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுத்து. என்னன்னா சில பேர் எல்லாரும் சேர்ந்து, அதாவது இந்த மந்திரிக்கு சில பிடிக்காதவாள்லாம் இருப்பாளே அவள்லாம் சேர்ந்துட்டு இந்த பத்ராஜல ராமதாஸ் கட்டின கோவில்ல திருப்பணி பண்ணி இந்த சந்திரமௌலிங்கிற மந்திரி நல்ல பேர் வாங்கிட்டு இவர் பேர் வாங்கிக்கிறதுக்கு பாக்குற, அதனால இது பண்ணக்கூடாது, ஒரு பெரிய மகான் கட்டின கோவில், அதை போய் யாரும் அதுல கை வச்சு ரிப்பேர் பண்ணக்கூடாது, அப்படி இப்படின்லாம் எல்லாரும் ஒரே அமக்களமா ஆயிடுத்து. இத மாதிரி பல எதிர்ப்புகள்லாம் வர அந்த மந்திரி என்ன பண்ணினார், இல்ல நல்ல காரியம்தான் பண்றான், எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் எதிர்ப்பு வரத்தான் வரும், பாராட்டத்துக்கு 10 பேர் இருப்பா, அதை எதிர்க்கிறதுக்கு 10 பேர் இருப்பா, இருந்தாலும் நம்ம இதை செய்யணும், ஏன்னா அந்த பூஜகர்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறா, கஷ்டப்பட்டு வா சொல்றதுனால நம்ம இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா அதுக்கு சபரியை விட்டு பிளான் எல்லாம் போட சொல்லி எல்லாம் பண்ணினார். அப்படி பண்றதே அந்த அளவுல ஒரு பிரச்சனை வந்தது. அந்த முதல்ல இருந்த அந்த கர்ப்ப கிரகம் 7க்கு 7 அளவுல இருந்தது. 7 அடிக்கு 7 அடி அப்படிங்கிறாப்புல. அப்படின்னா பாத்துங்கோ எவ்வளவு சின்னதா இருந்திருக்கலாம் அப்படின்னு. 7க்கு 7 அப்படிங்கிறது ஒரு ஆகம சாஸ்திரத்துல அது ஒரு தவறுதல் போல இருக்கு. அதனால ஸ்தபதி என்ன பண்ணாரு, இதை முழுக்க கருங்கல்ல திருப்பணியாதான் பண்ணணும், இந்த 7க்கு 7 இன்னும் கொஞ்சம் பெருசா விஸ்தாரமா பண்ணணும், அதுக்கு உண்டான சில அளவெல்லாம் சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல, அப்படி எல்லாம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல இந்த மந்திரியும் அப்படியே பண்ணணும், ஆகம சாஸ்திரத்துக்கு விரோதமா நம்ம எதுவும் பண்ணப்படாது, அதுல சாஸ்திரப்படி இதை திருப்பி ரெனோவேட் பண்றதே சாஸ்திரோக்தமா பண்ணிவிடணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டு சொல்ல இதுல பல பிரச்சனைகள்லாம் வர உடனே அரசாங்கத்துல என்ன பண்ணிட்டான்னா ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டா, அந்த 7க்கு 7 அளவை மாத்தக்கூடாது அப்படின்னு. ராமதாஸ் கட்டி இருக்கார், அதனால அந்த அளவை மாத்தக்கூடாது அப்படின்னு. ஆனா இந்த சிற்பிக்கோ இல்ல இந்த மந்திரிக்கோ இவாளுக்கெல்லாம் இதுல உடன்பாடு இல்லை, இதை பண்றத என்னன்னா பிரமாதமா பண்ணணும், சரி பண்ணணும் அப்படின்னு பாக்குறா. ஆனா பல எதிர்ப்பு இருக்கு, அதுக்கேற்றப்பல அரசாங்க ஆணையம் இருக்கு, இப்படி குழம்பின் இருக்கிறது இந்த வேலை அப்படியே தடைபட்டு நிக்கிறது. அந்த சமயத்துல என்னன்னா பெரியவாள்கிட்ட கேட்கலாம், காஞ்சி பெரியவர்கிட்ட போய் கேட்கறது, அவர் என்ன சொல்றாரோ அப்படி பண்றது அப்படிங்கிறதுனால ஒரு தீர்மானத்துக்கு பெரியவாள்கிட்ட கேட்டா. பெரியவா என்ன சொல்லிட்டான்னா ராமதாஸ் வச்ச அளவை மாத்தக்கூடாது அப்படின்னு பெரியவாளும் இதே தீர்ப்பு சொல்லிட்டா. இதே தீர்ப்பு சொன்னா இவாளுக்கெல்லாம் அதுல சொரத்து இல்லாத படுத்து, என்ன பெரியவாளும் இதையே சொல்றாளே அப்படின்னு விட்டு அப்படி யோஜனை பண்றதே என்ன பண்ணா அந்த மந்திரி சொன்னார், ஸ்தபதிட்டு நீங்க முதல்ல கோவிலை இடிச்சிடுங்க, பழைய கோவிலை இடிச்சாதான் இப்ப அடுத்தது புது கோவில் கட்டியே ஆகணுங்கிற ஒரு தீர்மானத்துல ஒரு நெசசிட்டியில எல்லாரும் ஒத்துப்பா, இல்லையா இந்த எதிர்ப்பு இருந்துன்னா இருக்கும் அப்படின்னு சொல்ல இவ என்ன பண்ணிட்டா அதிரடியா கோவில் இடிச்சாச்சு, பழைய கோவில் இடிச்சாச்சு. அந்த மூல விக்கிரகமா இருந்த ராமருக்கு ஒரு மரப்பெட்டி போட்டு அதுல பாதுகாப்பா வச்சு அதுல தினம் தரிசனத்துக்கு அந்தந்த காலத்துல நைவேத்தியம் பண்றது இது மாதிரிலாம் வச்சிருந்தா. அதுக்கப்புறம் பாலாலயம் பண்ண சொல்லி இந்த கோவிலை இடிச்சு எல்லாம் எடுத்தாச்சு. எடுத்தா இன்னும் எதிர்ப்பு ஜாஸ்தி ஆயிடுது. இது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல முதலமைச்சர் பிரம்மானந்த ரெட்டி அவரோட தலைமையில அவரோட அலுவலகத்துல எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா. இந்த மீட்டிங்க்கு கணபதி ஸ்தபதியும் போயிருக்காரு. இதுக்கு உண்டான இப்ப புதுசா போட்டிருக்க வரைபடம் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் எல்லாம் பண்ணியிருக்கு. அங்க மீட்டிங்ல பேசிண்டே இருக்கிறதே எல்லாரும் திருப்பி திருப்பி இதே இருக்கு, பண்ணக்கூடாது, மாத்தக்கூடாது, மாத்தலாம், மாத்தக்கூடாது, மாத்தணும் அப்படின்னு. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தே போகல. மாத்தக்கூடாதுன்னு ஒரு கட்சி, இந்த அளவை மாத்தக்கூடாதுன்னு மாத்தணும்னு ஒரு கட்சி, இப்படியே இருந்ததுனால இழுபழியா இருக்கிறதே சிஎம் பார்த்தர். அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப கணபதி ஸ்தபதி என்ன பண்ணிட்டார், கொஞ்சம் அவருக்கு பொறுமையா போயிடுத்து, என்ன திருப்பி திருப்பி இதே அரைச்சமாவே அரைச்சுட்டாப்புல இதே பேச்சிலே இருக்கு. உடனே என்ன பண்ணார், நேர சிஎம் கிட்ட போனார். உங்களுக்கு ராமர் முக்கியமா, ராமர் கோவில் முக்கியமா அப்படின்னு கேட்டு. ஏன்னா ராமரையோ இப்ப கோவில் இடிச்சாச்சு, அந்த இடத்துல இப்ப ராமர் நித்திய பூஜை இல்லாத இருக்கார், பாலாலயம் பண்ணி வச்சிருக்கு. அதனால கூடிய சீக்கிரம் இந்த ஆலயத்தை
நாம கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி ராமருக்கு நித்திய பூஜை பண்றதுதான் பார்க்கணுமே வழிய இப்ப இந்த அளவு சரியா அதுவா இதுவான்னு இதுல போய் ஒரு பிரச்சனையில இருக்கு. அதனால உங்களுக்கு ராமர் முக்கியமா கோவில் முக்கியமா அப்படின்னு சிஎம் கேட்டோன்னு எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. இவ்வளவு தைரியமா இவர் போய் ஒரு முதலமைச்சர்கிட்ட பேசுறாரு அப்படின்னு. காரணம், இந்த பிரம்மானந்த ரெட்டிட்ட ஸ்தபதிக்கு ரொம்ப ஒரு அந்யோன்யமான நெருக்கமான உறவு இருந்ததுதான் காரணம், நட்பு இருந்தது காரணம். உடனே சிஎம் சிரிச்சினர். அப்போ நிதி அமைச்சரா இருந்தார் சென்னாரெட்டி. உடனே சென்னாரெட்டியை கூப்பிட அப்படின்னு பினான்ஸ் மினிஸ்டர் வந்தார். வந்தோடனே சிஎம் அவர்கிட்ட சொல்றார், ஸ்தபதி கேட்கிறார், இந்த சென்னாரெட்டிக்கும் கணபதி ஸ்தபதி ரொம்ப நெருக்கமானவர், நண்பர் தான். ஸ்தபதி கேட்கிறார், ராமர் முக்கியமா கோவில் முக்கியமானு கேட்கிறார். இப்ப என்ன தீர்மானம் பண்ண போறது நீங்க சொல்லுங்க அப்படின்னு. உடனே சென்னாரெட்டி சொன்னார், இது மத சம்பந்தமான விஷயம், ஒரு சாஸ்திர சம்பந்தமான விஷயம். அதுல நாம என்னத்தை தீர்ப்பு சொல்றதுக்கு இருக்கு? நாம இதுல ஒரு தீர்மானம் பண்ண முடியாது, தீர்ப்பும் சொல்றது நியாயமும் இல்லை, சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு மத சம்பந்தமானது, ஒரு வழிபாட்டு ஸ்தலம், அதுக்குன்னு சில சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. அதுல போய் நாம தலையிட முடியாது, தலையிடுறது நியாயமும் இல்லை. அவெல்லாம் ஒண்ணு பண்ணட்டும், இதுக்கு முதல்ல அளவை யாரு சொன்னாலும் அவர்கிட்டயே போய் கேட்கட்டும்னு. அதாவது தட் மீன்ஸ் என்ன, முதல்ல இந்த அளவு 7க்கு 7 தான் யாரு வைக்கணும் அதே அப்படின்னு சொன்னது பெரியவா தானே சொன்னா. அந்த ராமதாஸ் பண்ணின அளவை மாத்தக்கூடாதுன்னு. அதனால திருப்பி இவா பெரியவாள்கிட்டயே போகட்டும், அங்கேயே போய் வாத பிரதிவாதமோ என்னமோ அங்க பண்ணி பெரியவா என்ன திருப்பி சொல்றாலும் அதை கேட்டுன்னு வரட்டும். இதெல்லாம் இது மாதிரி சாஸ்திர சம்பந்தமான விஷயங்கள், மத சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் அவர் தான் ஜெகத்குரு, அவர் தான் இதுக்கு சரியான தீர்ப்பு சொல்லணும், அதுதான் அங்க அத்தாரிட்டி, அதனால அவர்கிட்டயே போகட்டும் அப்படின்னு. உடனே சிஎம் சொன்னார், சரிப்பா அப்ப எல்லாரும் நீங்க காஞ்சிபுரம் போங்க, பெரியவாள்கிட்ட போய் எல்லாத்தையும் கேட்டுன்னு வாங்கோ, தீர்மானம் பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னுட்டு ஒரு 4 காரை அரசாங்க காரை கொடுத்துச்சா எல்லாருமே அந்த கமிட்டிக்காரா எல்லாரும் போறா. அதுல கணபதி ஸ்தபதியும் போனர். வந்து பெரியவாள்கிட்ட காஞ்சிபுரத்துல எல்லாரும் விஞ்ஞாபனம் பண்ணிக்கிறா. அந்த குழுவுல முக்கியமா வந்தவர் ஆந்திர பிரபா எடிட்டர் நீலம் ராஜு வெங்கடசேஷையா. வள்ளம் வெங்கடசேஷையா வந்து பெரியவாள்கிட்ட சொன்னார், அதாவது பத்ராஜலம் கோவில் இது மாதிரி நின்றுட்டு இருக்கு, அளவுல இது மாதிரி வித்தியாசப்படுறதுனால எல்லாருக்கும் வாத பிரதிவாதங்கள் நடக்கிறது, பெரியவா தீர்ப்பு சொன்னோம் அப்படின்னா. பெரியவா இல்லைன்னு சாப்பிட்டு வரச்சுன்னா எல்லாம் விஷயங்கள்லாம் விசாரிச்சுண்டா. விசாரிச்சுண்டு இன்னும் தீர்ப்பு சொல்லல. அப்படி இருக்கிறதே கணபதி ஸ்தபதிக்கு ஒரு பொறுமை இழந்து கோபம் வந்துருத்து. ஏன்னா முன்ன நேர பெரியவாள்கிட்ட சொன்ன, பெரியவா ஆகம சில்ப சதஸ்லாம் வருஷா வருஷம் நடத்தி இந்த சிற்பிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய பொது வாழ்வு கொடுத்துருக்கா. அப்படி இருக்கிற பெரியவா 6 வருஷம் நாம் கஷ்டப்பட்டு கல்லெல்லாம் அடிச்சு கர்ப்ப கிரகத்துக்கு கருங்கல்லாலேயே திருப்பணி பண்றதே, திருப்பி புதுசா பண்ணதே கருங்கல்லால பண்ணணும் அப்படிங்கிறதுனால 6 வருஷம் கஷ்டப்பட்டு கல்லெல்லாம் தேடி எடுத்து அதுக்கு உண்டான வர்க்கங்கள்லாம் அடிச்சு அடிச்சு எல்லாம் வச்சாச்சு. அந்த சமயத்துல பிரச்சனை எழும்புறதே, இந்த அளவு பிரச்சனை வரதே பெரியவாள்கிட்ட வந்து கேட்டா பெரியவா பழைய அளவு தான் இருக்கணும், மாத்தப்படாதுன்னு சொல்லிட்டா. இப்ப அதை மாத்தப்படாது அப்படின்னு சொன்னா இப்ப அடிச்ச கல்லெல்லாம் வீணா போயிடும், இதெல்லாம் நான் என்ன பண்றது, கொண்டு கோதாவரில தான் விட்டெறியணும் அப்படின்னு. அதுக்கு மேல அதுக்கு சாஸ்திர விரோதமா இருக்கு. இப்ப பண்றதே புதுசா பண்றதே சாஸ்திரோக்தமா பண்ணணுங்கிறதுனாலதான் ஆகம சாஸ்திரப்படி பண்ணணும்னு தான் பண்ணிருக்கு. இப்ப பெரியவா இதுக்கெல்லாம் ஒத்துக்கலைன்னா அடிச்ச கல்லெல்லாம் வேணும், அதையும் தூக்கி கோதாவரில போட வேண்டியதான். இப்ப இந்த ஆகம சாஸ்திரத்தையும் கொண்டு கோதாவரில தான் விசர்ஜனம் பண்ணணும் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு கோபமா பேசினேன். பெரியவா அண்ணே சிரிச்சுட்டே காதுல வாங்கிண்டா. காதுல வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த விஸ்வகர்மால என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கெல்லாம் எடுத்து சொல்ல சொல்லி எல்லாத்தையும் கேட்டுண்டு அப்புறம் இவா சொன்னபடி ஒரு வழியா காம்ப்ரமைஸ் பண்ணி அதை அளவை தீர்மானம் பண்ணிண்டா. அதுல 3 பங்கா அதை வச்சுக்கணும், அதுக்குள்ள ஒரு பங்கு சுவரை வச்சு எப்படி பண்ணணுமோ அது சாஸ்திரோக்தமா என்ன பண்ணணும், அதுக்காக பழசுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லாத எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா வந்து இந்த வேலை நடந்தது. அப்போ இந்த தீர்ப்பு சொல்றதே ஸ்தபதி கேட்டுண்ட பெரியவாள்கிட்ட, நாங்க எல்லாம் பண்ணி கட்டுறோம், ஆனா இது கும்பாபிஷேகம் பண்றதுக்கு பெரியவா வந்து கும்பாபிஷேகம் நடத்தி வைக்கணும் அப்படின்னு ஸ்தபதி அப்ப கேட்டதுனால்தான் இப்ப 68ஆம் வருஷம் மார்ச் மாசம் 16ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்தி பெரியவா வந்து கும்பாபிஷேகத்துல கலந்துட்டா. அதுல பாத்தீங்கன்னா கலசம் சுதர்சனமா இருக்கும். எல்லா கோவில்லையும் மேல விமானத்துல கலசம் இருக்கும். இந்த பத்ராஜலத்துல பாத்தீங்கன்னா சுதர்சன சக்கரமே பெரிய கலசம் மாதிரி இருக்கும். அது 6 அடி உயரம் உள்ளது. அது கோதாவரியில கிடைச்சது, அதைத்தான் எடுத்து ராமதாஸ் அங்க மேல வச்சிருக்காரு. அதையே தான் நம்ம திருப்பி வச்சு கும்பாபிஷேகம் பண்ணினா. நீங்க சில போட்டோஸ் எல்லாம் பார்த்திருக்கலாம். பெரியவா
இந்த ஜீயர் சுவாமிகள் எல்லாருமா இருந்துட்டு அந்த சுதர்சனத்துக்கு அபிஷேகம் பண்றது, பெரியவா அதை கோதாவரியில் எடுத்துன்னு போய் திருப்பி அபிஷேகம் பண்ணி மேல பிரதிஷ்டை பண்ணும், இதெல்லாம் சொல்லியிருந்தா. அதுல பெரியவா அபிஷேகம் பண்றது, இது மாதிரி எல்லாம் நமக்கு புகைப்படத்தெல்லாம் இருக்கு. அப்படி இந்த பத்ராஜலத்துல ரொம்ப விமர்சையா கும்பாபிஷேகம் நடந்தது. இதுல முக்கியம் என்ன அப்படின்னா, ஒரு சாஸ்திர சம்பந்தமான ஒரு விஷயம், ஒரு மத சம்பந்தமான விஷயங்கள், ஒரு பிரச்சனைன்னு வரத்தே யாரா இருந்தாலும் யார்கிட்ட முதல்ல கேட்கிறா அப்படின்னா, யார உடனே அவளுக்கு ஞாபகம் வருது அப்படின்னா காஞ்சி பெரியவாளை தான் ஞாபகம் வருது. இதுக்கு என்ன காரணம்? அவர் எதானு யார்ட்டையான எதானு போய் சொன்னாரா, அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்படி யாரா இருந்தாலும் ஒரு சாஸ்திர பிரச்சனைகள், ஒரு மத சம்பந்தமான விஷயம், ஒரு தர்ம சம்பந்தமான ஒரு சிக்கல், தர்ம சங்கடம் அப்படின்னா யார்கிட்ட வரும்பணும் அப்படின்னு முதல்ல தோன்றதுன்னா பெரியவாள்கிட்ட சொல்லுது, மகா பெரியவாள்கிட்ட தோன்றதுன்னா, அப்படி அவ தர்மஸ்வரூபமா, சாஸ்திர ஸ்வரூபமா, வேதஸ்வரூபமா, வேதமூர்த்தியா இருந்ததுதான் இதுக்கு காரணம். அப்படி பல சந்தர்ப்பங்கள்ல பல பிரச்சனைகள்லாம் வந்திருக்கிறதே, பல இக்கட்டான சந்தர்ப்பங்கள்ல பெரியவா தான் இதுக்கு ஒரு தீர்மானம் சொல்லி, ஏன்னா திருக்கால ஞானியா இருந்ததுனால அவளுக்கு தான் தெரியும் முன்ன எப்படி இருந்தது, பின்ன எப்படி இருக்க போறது, இப்ப எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. அதனால்தான் இது பத்ராஜலத்துல இப்படி ஒரு இக்கட்டு பெரியவா திருப்பி சொன்னா. இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்துல திருப்பதியில ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. திருப்பதியில என்ன பண்ணினா, பெருமாள் சந்நிதிக்கு எல்லாரும் லட்சக்கணக்கான ஜனங்கள் போய் தரிசனம் பண்றா. அந்த கியூல மணிக்கணக்கா காத்துன்னு இருக்க வேண்டியிருக்கு. அதனால இந்த ஜனங்கள் காத்துன்னு இருக்கிறத குறைக்கணும், பிரஜைகளோட சௌரியம், தரிசனத்துக்கு வரவாளோட சௌரியத்தை உத்தேசிச்சு அந்த திருப்பதி கர்ப்பகிரகத்துக்கு, அதாவது கோவில்ல சுவாமி இருக்கிற இடம் மூலஸ்தானம் இருக்கிற கர்ப்பகிரகம், அதுக்கு முன்னால இருக்கிறது அர்த்த மண்டபம், அதுக்கு முன்னால இருக்கிறது மகாமண்டபம் அப்படின்னு ஆகமத்துல சொல்லி இருக்கு. அதுல இந்த நம்ம துவாரபாலகர்களை தாண்டினோன்னு இருக்கிற இடம்லாம் அர்த்த மண்டபம்னு பேரு. அது வழியாலதான் போய் உள்ள தரிசனம் பண்ணிட்டு வரும். அந்த திருப்பதியில நிர்வாகஸ்தர்கள் என்ன பண்ணினா அப்படின்னா, ஒரு தீர்மானம் பண்ணினா, இந்த அர்த்த மண்டபத்துல வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கமும் தொலை போட்டு ஓட்ட போட்டு ஒரு பெரிய கதவு வச்சுட்டாக்க, வாசப்படி வச்சுட்டாக்க, இப்படி இடது பக்கமா வருவா கியூ அப்படியே பார்த்துன்னு அப்படியே இந்த பக்கம் வெளியில வந்துடலாம், வலது பக்கமா போறவா அப்படியே பார்த்துன்னு வெளியில வந்துடலாம். இப்படி வந்தாக்க ஃபாஸ்டா அந்த கூட்டமும் மூவ் ஆகும். ஏன்னா போன வழியாவே போயிட்டு திரும்பி போன வழியாவே போயிட்டு திரும்பி வந்தா இன்னும் கொஞ்சம் லேட்டா இருது. அதனால ரெண்டு பக்கமும் அர்த்த மண்டபத்துல ரெண்டு பக்கம் ஓட்ட போட்டு வாசப்படி வச்சுடுறது. வச்சுட்டா ஜனங்கள் ஃபாஸ்டா மூவ் பண்ணுவா, போயிட்டு வரத்துக்கு சௌரியமா இருக்கும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு, அந்த கமிட்டியில கணபதி ஸ்தபதியும் இருக்கு. ஏன்னா அவர் ஆஸ்தான ஸ்தபதியா இருக்கிறதுனால ஆந்திர அரசாங்கத்துல இப்படி போட்டு தீர்மானம் பண்ணிட்டா. ஆனா என்ன பண்ணினார், கணபதி ஸ்தபதி இதை ஒத்துக்கல. சாஸ்திரங்கள்ல எந்தெந்த இடத்துல வாசப்படி வைக்கலாம், துவாரம் இருக்கலாம்னு ஆகம சாஸ்திரத்தெல்லாம் சொல்லி இருக்கு, சில்ப சாஸ்திரத்திலையும் சொல்லி இருக்கு. எக்காரணத்தை கொண்டும் கர்ப்ப கிரகத்திலேயோ அர்த்த மண்டபத்திலேயோ மகாமண்டபத்திலேயோ எந்தெந்த இடத்துலதான் வாசப்படி இருக்கணும் சாஸ்திரம் விதிச்சிருக்கு, அங்கதான் வைக்கணும். அதை மீறி நம்ம இஷ்டத்துக்கு, நம்மளோட சௌரியத்துக்கு, ஜனங்களோட சௌரியத்துக்குன்னு இப்படி வைக்கிறது அப்படி வைக்கிறது, இங்க திறக்கிறது அங்க மூடுறதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் ரொம்ப தைரியமா எதிர்த்து சொன்னார். இவருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் சப்போர்ட் இருந்தா. ஆனால் அதுல மேஜரா இருக்கிறவா பல பேர் என்ன பண்ணிட்டா, இதை பண்றதுதான் சௌரியமா இருக்கும் அப்படின்னு அவள்லாம் தீர்மானம் பண்ணினா. அப்படி இருக்கிறதே இந்த கமிஷனருங்கிற ஒருத்தர் என்ன பண்ணார், ஸ்தபதிட்ட சொன்னார், மேஜரா இருக்கிறவா எல்லாரும் பவர்ஃபுல்லா இருக்கிறவாள்லாம் இதை ஒத்துக்கிறா, நீ ஒருத்தர் இதுக்கு எதிர்ப்பு குறைறது ஒன்னும் பிரயோஜனமாக போறது இல்லை, அதனால நீனும் ஒத்துனுட அப்படின்னா. ஏன்னா இந்த ஸ்தபதி ஒத்துக்காத அங்க பண்ண முடியாது, நீனும் ஒத்துக்கோ அப்படின்லாம் சொன்னார். இவர் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னார். ஏன்னா சாஸ்திரத்திலையும் இது இல்ல, வைகானச ஆகமத்திலையும் இல்ல, சில்ப சாஸ்திரத்திலும் இல்ல. இப்படி ரெண்டும் ஒத்துக்காத ஒரு விஷயத்த ஒரு கோவிலுக்குள்ள பண்றதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படி பண்ணினா, இதானே இதை மீறி பண்ணினா, சாஸ்திரத்தை மீறி பண்ணா நாட்டுக்கே, தேசத்துக்கே, உலகத்துக்கே பெரிய விபரீதம்லாம் நடக்கலாம், உட்பாதம் வரலாம், கெடுதல் வரலாம். அதனால நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்சு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு. அப்படி இருக்கிறதே இந்த சாஸ்திரத்துல, எந்த சாஸ்திரத்துல இதுக்கெல்லாம் பிரமாணம் இருக்கு அதெல்லாம் அப்படின்னு கேட்கறதே, அந்த கமிட்டியில இருந்த இன்னொருத்தர் அவர் என்ன பண்ணினார், அவர் அங்க இருக்கிற கைங்கரியம் பண்றவர் ஒரு பண்டிதர், அவர் என்ன சொன்னார், யோ உனக்கு இப்ப சாஸ்திரத்தெல்லாம் பத்தி நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீ வெறும் ஸ்தபதி தான், வெறும் கல்லடிச்சு கொடுக்க வேண்டியதான் உன் வேலை, அதுக்கு மேல நீ வேற ஒன்னும் சொல்லாது, நிறுத்திக்கோ அப்படின்னு. ஸ்தபதிக்கு ரோசம் வந்துடுத்து. உடனே அவர் என்ன பண்ண, திருப்பி கேத்தினார், இது மாதிரி என்ன அப்படி தூக்கி எறிஞ்சு பேசாதீங்க, கல்லடிச்சு கொடுக்கறதுதான் என் வேலை மட்டும் சொல்லாதீங்க, நான் அடிச்சு கொடுக்கறக்குள்ளதான் நீங்களாம் தினம் அலம்பி வயிற்ற கழுவிக்கிறாள், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. இது சொன்னா அவர்களுக்கு, இந்த பண்டிதாளுக்கும் ஸ்தபதிக்கும் ஒரே ஏக வாக்குவாதம் ஆயிடுது. உடனே அவள்லாம் சேர்ந்துட்டு, எப்படி நாங்க அவர் சொல்லுவார் ஸ்தபதி எங்களை அவமானமா பேசுவார் அப்படின்னு சொல்ல அந்த கமிஷனர் பார்த்தார்,
ஸ்தபதி உங்களை ஒன்னும் அவமானமா முதல்ல பேசல, நீங்க தான் அவரை அப்படி எடுத்தறிஞ்சு பேசினதுனால அவர் பதில் சொன்னார். அதனால நீங்க தான் அவர்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கணும், இதுக்கு பிரச்சனைக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்ல உடனே அவள்லாம் சரி ஏதோ வாய் தவறி சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி எத்தனை நேரம் சண்டை போட்டு இருக்கிறது. ஒரு வழியா சமாதானத்துக்கு வந்தா. இது மனசை ரொம்ப வருத்தப்படுத்துது ஸ்தபதிக்கு. அதனால என்ன பண்ண, நிம்மதிக்காக சாந்தி வேணுங்கிறதுக்காக கிளம்பி பெரியவாள்கிட்ட வந்துட்டு, பெரியவாள்கிட்ட வந்தாலோ இல்லையோ இவர் வந்து தரிசனத்துக்கு வரத்தையே பெரியவா உடனே என்ன பண்ணினா இவரை பார்த்தோன்னு அப்படின்னு காமிச்சா, நாமத்தை காமிச்சு இடிக்க போறியான்னு, அதாவது பெருமாள் கோவில் இடிக்க போறியான்னு. உடனே இவர் அழுதுண்டே சொன்னார். அது மாதிரி அவள்லாம் தீர்மானம் பண்ணிக்கா, நான் ஒருத்தன் சொல்றது எடுபட மாட்டேங்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியல, இது மாதிரிலாம் பண்ணினா சாஸ்திர விரோதம் ஆகம விரோதம், பெரியவா தான் இதுக்கு ஒரு காப்பாத்தணும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பெரியவா ஸ்தபதிக்கு ஆறுதல் சொல்லி தைரியம் சொல்லி, கவலைப்படாத, நீ தர்மத்தை தானே நினைக்கிற, நல்லது தானே சொல்ற, அதனால உன் மனசுபடியே நடக்கும் போ, சத்தியமேவ ஜெயத்தை அதான சொல்றது வேதம், அதனால என்னைக்கும் வாய்மையே வெல்லும், கவலைப்படாத, நீ போ மனசுபடியே நடக்கும் அப்படின்னு இவர் சொன்னார். பெரியவா எனக்கு என்னமோ தைரியம் சொல்றான், ஆனா இங்க இப்போ மிஷின்லாம் கொண்டு வந்து இடிக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடெல்லாம் ஆயின்னு இருக்கு, எனக்கு என்னமோ இது நிற்கும்னு தோணல அப்படின்னு. கவலைப்படாத, நீ நினைச்சபடியே நடக்கும், சுவாமி இருக்கார், பெருமாள் இருக்கார், நீ போயிட்டு அதைரியமா வீட்டுக்கு போ அப்படின்னு. இவர் உடனே திருப்பி ஹைதராபாத் வந்துட்டு, ஹைதராபாத் வந்தாலும் நில கொள்ளல, என்ன பண்ண இவரையும் மரியாதை, இவருக்கு ரொம்ப நெருங்கின நண்பர் முதலமைச்சர் பிரம்மானந்த ரெட்டின்னு சொல்லலையா, அவர் வீட்டுக்கு காலங்காலத்தாலே எந்தின்னு தூக்கத்துல இருந்தவர் வெடிகாலத்தாலே எந்தின்னு போயிட்டார். இந்த செக்யூரிட்டி பார்த்துட்டு, சார் என்ன இவர் ஸ்தபதியை தெரியும், இங்க இப்போ வந்திருக்கேளே அப்படின்னு அவர்கிட்ட பேசின்னு இருக்க. அந்த சமயத்துல பிரம்மானந்த ரெட்டி பால்கனிக்கு வந்துட்டு பார்த்துட்டு ஸ்தபதிகாரு வாங்கோ அப்படின்னு உள்ள கூப்பிட்டார். என்ன அப்படின்னா இவரை பார்த்தாலே ஒரு மாதிரி கலவரமா இருக்காரு இல்லையோ, என்ன உங்களுக்கு பிரச்சனை ஏன் அப்படின்னு. இது மாதிரி அவ திருப்பதியில 2 பக்கம் அர்த்த மண்டபத்துல ஓட்ட போட்டு வாசப்படி வைக்கணுங்கிறா, இது சாஸ்திர விரோதம். நான் பெரியவாள்கிட்ட போய் சொன்னேன், பெரியவாளும் இதுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா, நீ மனசுபடிதான் நடக்கும், இது எதுவும் வராது கவலைப்படாதுன்னு சொல்லியிருக்கா, நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல பிரம்மானந்த ரெட்டி சொன்னார், ஃபைல் எங்கிட்ட தானே வரும், நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாத, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி தேர்தல் சொல்லி அனுப்பிச்சார். அப்போ என்ன ஆச்சு, ஃபைல் வந்தது என்ன ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு இது ஒன்றும் பெருசா சொல்ல வேண்டாம், இப்ப பார்த்தாலே தெரியுது. இன்னி வரைக்கும் அந்த இடத்துல அர்த்த மண்டபத்துல வாசப்படி வரல, துவாரம் விழல அப்படின்னா இது பெரியவாளோட தபோபலத்தினால நடக்கிறது. இது சாஸ்திர விரோதமா எந்த காரியமா நடந்தா அதை தடுத்து நிறுத்தத்துக்கு தானே ஒரு பெரியவா அவதாரம், தர்ம சம்ஸ்தாபனார்த்தம் சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்றாப்புல. அப்படி பெரியவா அனுங்கிறதுனால பல நிகழ்ச்சிகள் நடந்துருக்கு.